ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக போட்டுறேன். எல்லாருமே வந்துன்னா நியூ இயர் ஆஃபர்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆன்லைனுக்கு ஒரு சின்ன இது சொல்கிறேன். ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி ஒரு காமனான ஒரு இது என்னென்னா பீட்டா எல்லாமே ஆஃபர் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. இது ப்ரைஸ்லாம் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. ஸோ குயிக்காக இந்த வீடியோ பண்ணிடுறேன். ஏன்னா வந்து கடைக்கு வரவங்க நிறைய பேர் நியூ இயர் அன்றைக்கி என்ன ஆஃபர்னு கேட்டுட்டு இருந்தீங்க. கப்லான்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் பீட்டா என்ன வாங்கினாலும் சரிங்க, பீட்டா என்ன வாங்கினாலும் இம்போர்ட்டட் ஃபுட்டு, அதாவது இம்போர்ட்டட்லாம் ரொம்ப பெரிய ஃபுட்டு இல்லை, சாம்பியன் பீட்டா ஃபுட்டு ஃப்ரீ. அது வந்து நார்மலாக நான் விற்கிறது 30 ரூபா, பட் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட்டு. நான் விற்கிற 30 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு மீன் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து சாம்பியன் பீட்டா ஃபுட்டு ஃப்ரீங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீனை தாண்டி நான் 2 மீன் எடுக்கும்போது 2 பாக்கெட் கொடுப்பீங்களா அப்படிங்கிறீங்கன்னா 2 மீன் இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீன் அது மாதிரி எடுத்தால் 2 பாக்கெட்டு, 2வது பாக்கெட்டு, 5 மீன் எடுத்தால் 3வது பாக்கெட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆஃபர் நிறைய பேருக்கு இப்போ புதுசாக சப்ஸ்கிரைபர் தெரியாது. நிறைய பேருக்கு ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் நிறைய பெரிய ஆஃபர்லாம் போட்டு தான் இருந்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் வாங்கினாலும் 1 பாக்கெட் ஃப்ரீ அப்படிலாம் போட்டு தான் இருந்தேன். அது என்னென்னா நிறைய பேர் அந்த ஒரு 3 மீன் 4 மீன் இதை வாங்கிட்டு அப்படியே அது என்னென்னா நம்மளுக்கு ரொம்ப இதாகிடுது. பட் இப்பயும் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ப்ரோ, சரி ப்ரோ நான் வேறு தான் வாங்குகிறேன் ப்ரோ, எனக்கு வந்து மீன் வாங்குகிறேன் அப்படின்னா என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. மீன் வாங்கினா நீங்கள் என்ன வாங்கினாலும் சரிங்க, ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கோல்டு ஃபிஷ் ஒரு பேர் ஃப்ரீங்க. அதை தாண்டி வேறு என்ன ப்ரோ அப்படின்னா கோல்டு ஃபிஷ் முடிஞ்சிருச்சு, இன்கேஸ் நீங்கள் வரத்துக்குள்ள நைட்டுக்குள்ளே முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கொடுப்பேன். ஸோ மௌலி அடுத்து ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோசி பார்க் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே அதே மாதிரி இன்றைக்கி வந்து டேங்க் கழுவ முடியல. ஏன்னா சரியான வேலைங்க, காலையில் ரொம்ப கஷ்டமாக நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க, கழுவ முடியல. ஸோ யாரும் நினச்சிக்காங்க என்னடா இப்படி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு ரொம்ப பெரிய வேலை பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் பீட்டா ஃபுல்லாக வந்துச்சாங்க, ப்ரௌன் டைல் எல்லாமே வந்திருக்கு. இம்போர்ட்டட் ஃபுல் மூணும் வந்திருக்கு. வேணுங்கிறதையும் கான்டெக்ட் பண்ணுங்கள். இம்போர்ட்டட் ஆஸ் யூஸ்வல் 150 ரூபா, நார்மல் வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா. இம்போர்ட்டருக்கும் நார்மலுக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்போர்ட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெய்ல் வந்து பார்த்திங்கன்னா கத்தி மாதிரி இருக்குங்க. நார்மலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்தால் ஸ்டார்ட்டே ஆகும் டெய்லு. அதை டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு சில இம்போர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் ஓகே, நம்ம இம்போர்ட்டர் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 120 150 தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கொய் வந்திருக்கு. கொய் எல்லாமே ஒரு 50 ரூபாய்க்கு. அதே மாதிரி நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு வரேன்னு சொல்லுங்கள். ஏன்னா அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் கொடுக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் இங்கே வரவங்களுக்கும் நான் கேட்காமே கொடுத்தேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுது. ஏன்னா ரொம்ப பெரிய ஏன்னா எல்லோரும் டப்புன்னு கூட்டமாக வரும்போது அந்த ஒரு ஆஃபருங்கிறத சொல்ல முடியாமல் சூழ்நிலை போயிடுது. அதே மாதிரி இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, ஃப்ரீயாக கூட நான் கொடுக்கலாம். கோல்டு ஃபிஷ் நான் ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். பட் அது ஃப்ரீயாக கொடுக்கும்போது கோல்டு ஃபிஷ்ஷோ மௌலியோ ஒரு பேர் இன்றைக்கி நியூ இயர் ஆஃபர்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கொடுக்கலாம். பட் அது ஒரு இது இல்லாமல் போயிருங்க. என்ன தான் ஃப்ரீயாக கொடுத்தாலும் நம்மளுக்கு அந்த காசு போட்டு வாங்குற மாதிரி ஒரு நம்ம டக்குன்னு ஒரு 40 ரூபா ரெடி பண்ணி ஒரு வாங்குற ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இது வராது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆஃபர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு கொடுக்குறேன். நிறைய பேர் திடீர்னு இன்றைக்கி ப்ரோ நான் நேற்று தான் வீடியோ பார்த்தேன், இன்றைக்கி தான் வீடியோ பார்த்தேன் அப்படின்பீங்க. ஒரு 3 நாளைக்கு ஆன்லைன் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? கப்பி எல்லாமே இருக்குது. அடுத்தது அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபுட் ஐட்டம் எல்லாமே இருக்குது. இப்போயும் சொல்கிறேங்க, நீங்கள் ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு பேசிக் ஒரு 60 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஏன் 60 ரூபாய்னு சொல்லிடுறேன். நான் ஃப்ரீன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃப்ரீயாக வாங்கினா ரொம்ப பெரிய ஒன்றுங்க. எனக்கு ஒன்றும் பெரிய, ஏன்னா நான் ஆஃபீஸ் போய்ட்டுருக்கேன், இங்கே பார்த்தேன், இது ஒரு பெரிய இது இல்லை. பட் நான் ஃப்ரீயாக கொடுக்கும்போது அந்த ஒரு இது கிடைக்காதுங்க. நான் இன்றைக்கி அதான் சொல்கிறேன், ஃப்ரீயாக வாங்கினா நான் ஃப்ரீயாக வாங்கின மீன் அந்தளவுக்கு கேரிங் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த சின்ன ஒரு அமௌண்ட்டாக சொல்கிறேன். 60 ரூபாய்க்கு நீங்கள் என்ன வாங்கினாலும் சரிங்க. இன்றைக்கி வந்து ப்ரோ எனக்கு ஃபுட் பாய் தீர்ற மாதிரி இருக்குது, ஃபுட் பாய்ட்டு வாங்குறேன் அப்படின்னீங்கனாலும் நான் அந்த கோல்டு ஃபிஷ்ஷோ இல்லை மௌலியோ ஒரு பேர் ஃப்ரீ. ஃபஸ்ட்டு வந்து கோல்டு ஃபிஷ் கொடுப்பேன், அது முடிஞ்சிச்சுன்னா மௌலி கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டயர் கொடுப்பேன். அதே மாதிரி நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றில் இருந்தால் போவேன், அதையும் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த டைகர் எல்லாமே இருக்குது. வேணுங்கிறதையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆஃபரை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியே கொடுப்போம். ரெடியூஸ்னால் நீங்கள் அதுக்குன்னு பார்கெயின் ரொம்ப பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் வரவங்க எல்லாம் குட்டி பசங்க எல்லாமே இது இருக்கும். அதே மாதிரி நைட்டு வந்து கேக் கட்டிங் இருக்கு, யாரும் வரனா கூட வாங்க. ஓகேங்களா? நியர்பையில் இருந்தீங்கன்னா. அதே மாதிரி இன்னும் நான் காலேஜ் சாப்பிடவே சாப்பிடல, ரொம்ப பெரிய வேலையாக தான் இருக்குது. ஓகேங்களா? இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி கோச்சுக்காதீங்க. வாட்ஸ்அப்பில் இன்கேஸ் யாருக்கா மெசேஜ் பண்ணலாம், இன்றைக்கி கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் மெசேஜ் வந்துடும். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நல்லது பண்ணிகிட்டே தூங்குறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.